ஊட்டி பண்பலை 90.8 பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட சுதந்திர தின போட்டிகள் 2024. வேலூர் BMD ஜெயின் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் சத்ய தபசம் Y, ஷர்மிதன் S, ரோஹித் சர்மா SS, G சசிகரன், J மனிஷ் வழங்கும் தமிழ் வானொலி நாடகம். காட்சி 1. இடம் வழுதாவூர் திருமண மண்டபம். உறுப்பினர்கள் மகமத் கான், காவலன் மற்றும் பலர். ஆற்காட்டு நவாப் செஞ்சிக்கோட்டையின் மீது படையெடுத்தான். தீரன் தேசிங்கு களத்தில் அவனை சந்தித்தான். தேசிங்கு மன்னனின் உயிர் தோழன் மகமத் கானுக்கு செய்தி சென்றது. வழுதாவூரில் திருமண கோலத்தில் மகமத் கான் ஓடி வந்த ஒரு வீரன் அவன் காதில் ஏதோ சொல்கிறான். என்ன, ஆற்காட்டு நவாப் படையெடுத்தானா? மகமத் கானின் மனம் காந்த நண்பன் தேசிங்கி என்று தெரிந்த பிறகும் படையெடுக்க துணிந்தானா? இந்து மன்னன் தேசிங்கி மீது படையெடுத்தால் இஸ்லாம் மன்னனுக்கு இனிப்பாகத்தானே இருக்கும் என்றானாம் அவன். நட்பே நம் மதம், நமக்கேது பிற மதம். ஆற்காட்டான் இதை அறிய மாட்டான். இந்து நமக்கு பகை என்கிறதா இஸ்லாம்? இல்லையே. நபிகள் நாயகம் அப்படி ஒரு வழியை காட்டியதாக சொல்லவில்லையே. காட்டிக் கொடுப்பதையும் கயமை புரிவதையும் திருக்குரான் தேன் என்றா கூறுகிறது? இல்லையே, தேல் என்றுதானே கூறியுள்ளது. இளஞ்சிங்கமே, திருமணம் நிறைவேறட்டும், பிறகு செஞ்சு நோக்கி பறந்து செல். என் நண்பன் அங்கே போர்க்களத்திலே, நான் இங்கே மனக்கோலத்திலா? வெட்கம் வெட்கம். அனைவரும் பொறுத்து கொள்க. நான் போர்க்களம் செல்லவில்லை, நான் மெக்காவுக்கு புனித பயணம் செல்கிறேன். மகமத் கான் புயலாக விரைந்து வெளியேறி போர்க்களம் செல்கிறான். காட்சி 2. இடம் செஞ்சிக்கோட்டை போர்க்களம். உறுப்பினர் தேசிங்கு, மகமத் கான், வீரர்கள். தேசிங்க ராஜா வாழ்க, தேசிங்க ராஜா வாழ்க. மானமரவர்களே, மண்ணை காக்கும் வீரர்களே, என் கண்ணுக்கு கண்ணான தீரர்களே, ஆற்காட்டு நவாப் கப்பம் கேட்கிறான். கப்பம் என்ன, அப்பமா? கேட்டதும் கொடுத்துவிட. ஆற்காட்டிற்கு செஞ்சி அடிமையாம். அதன் அடையாளமாகத்தான் ஆணவ அரசு கப்பம் கேட்கிறது. கப்பம். நாம் அடிமையாக வேண்டுமாம். இமயமலையை எரிப்பேன் என்கிறார்கள், கங்கையை சுருட்டுவேன் என்கிறார்கள். வீரர்களே, செஞ்சியான் அஞ்சியதில்லை, பகையிடம் அடங்கி உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சியதும் இல்லை. உண்மை உண்மை, வெற்றி அல்லது வீர மரணம். வீரர்களே, அப்படி இனிமேல் சொல்லாதீர்கள். வீரம் தோற்பதும் இல்லை, மரணிப்பதும் இல்லை. முரசுக்கள் ஒலிக்கட்டும், ஊதுகுழல்கள் முழங்கட்டும், பொங்கி எழுங்கள், புனித போர் தொடங்கட்டும். காட்சி 3. இடம் போர்க்களம். உறுப்பினர் தௌலத் கான், மகமத் கான். வாளோடு வாள், வேலோடு வேல், கரியோடு கரி, பரியோடு பரி என போரிடுகிறார்கள். வா வா, உன்னைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். நீலவேணி குதிரை மீது நிமிர்ந்து அமர்ந்துள்ளாய். இன்று உன் கதி அதோ கதிதான். தௌலத் கான் குதிரையின் காலை வெட்டுகிறான். குதிரை சாய்கிறது. மகமத் கானும் மண்ணில் வீழ்கிறான். விரைந்து செயல்பட்ட தௌலத் கான் வாளை எடுத்து அவன் முதுகில் குத்திவிட்டான். ஆ, கோழையே, கொடியவனே, போர் நேரி அறியாத புல்லனே, முதுகில் குத்தி விட்டாயே. மூடனே, வா, என் அருகில் வா. முதுகில் பாய்ந்த வாளை எடு, என் மார்பில் பாய்ச்சு. தௌலத் கான் அருகில் வருகிறான். மகமத் கான் தௌலத் கானின் உடைவாளை எடுத்து தன் மார்பில் பாய்ச்சிக் கொள்கிறான். மகமத் கான் இறக்கிறான். காட்சி 4. இடம் போர்க்களம். உறுப்பினர் தேசிங்கு மன்னன், வீரர்கள் காவலன், தௌலத் கான். தேசிங்கு மன்னன் தௌலத் கானை சந்திக்கிறான். வா வா, உன்னை பார்த்தாலே இரக்கமாக உள்ளது. பாராசாரி குதிரை மேல் வந்தாலும் பரிதாபமே. இந்த நபர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். வீரத்தை களத்தை போட்டு ராவணன் வெறுங்கையோடு இலங்கைக்கு வந்தானாம். இப்போது இங்கே உன்னை நான் அந்த ராவணனாகவே பார்க்கிறேன். வாயாட்டம் போதும், வாளெடுத்து மோது. விதியை பார்த்தாயா? எந்த வாளால் உன் நண்பன் தானே தற்கொலை செய்து கொண்டு தப்பித்தானோ அதே வாள் இது. அவன் உடல் குருதி கூட இன்னும் காயாமல் தான் உள்ளது. என் நண்பனை கொன்று விட்டாயா? எங்கே அந்த வீர மகன்? என் விழிகளை போன்ற நண்பன் எங்கே எங்கே? நான் காட்டுகிறேன், என்னோடு வாருங்கள். மகமத் கான் வீழ்ந்த இடத்திற்கு தேசிங்கு ஓடுகிறான். நண்பா மகமத் கான், நீயே போன பிறகு எனக்கு வீரம் ஏன், வெற்றி ஏன், ஆட்சி ஏன், அதிகாரம் ஏன்? இதோ நானும் உன்னை தேடி வருகிறேன். தேசிங்கு தன் வாளை எடுத்து மேலே எறிகிறான். அதே வாளை தன் மார்பில் தாங்கி தேசிங்கு குருதி பொங்கச் சாய்கிறான். நன்றி.